மாஸ்பெட் செக் பண்ணுறதுல ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குதுங்க. டயோடு மோடில் வச்சு செக் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். மாஸ்பெட்டுக்கு 3 பின் இருக்குது. கேட்டு, ட்ரெயினு, சோர்ஸுன்னு தெரியும். நம்ம வந்து ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் தான் செக் பண்ணுவோம். அதாவது 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் இடையில் தான் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுவோம். அப்படி ஏன் டெஸ்டிங் பண்ணுறோன்னா, மாஸ்பெட்டுக்குள்ளே 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் இடையில் இருக்கிற டயோடு ஓப்பன் ஆகிருக்கா, ஷார்ட் ஆகிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம மாஸ்பெட்டில் வந்து 2வது பின்னு 3வது பின்னையும் செக் பண்ணுறோம். இப்போ 2வது பின்னில் வந்து மைனஸ் கேபிளை வைக்கிறேன் மல்டிமீட்டர்லேருந்து. 3வது பின்னில் வந்து ப்ளஸ் கேபிளை வச்சு டச் பண்ணுறேன். டச் பண்ண எனக்கு இங்கே ரீடிங் காட்டுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கேபிளை மாற்றுறேன். சென்டரில் வந்து ப்ளஸ்ஸையும், அதாவது 2வது பின்னில் ப்ளஸ்ஸையும், 3வது பின்னில் வந்து மைனஸை வச்சு பார்க்குறேன். இப்போ ரீடிங் காட்டுதானே. இப்போ எனக்கு இதில் ரீடிங் காட்டலை. அப்போ இந்த மாஸ்பெட் சரியாக இருக்குது. கேட்டில் வச்சு பார்த்தாலும் எதுவும் காட்டலைங்க. அதே நேரத்தில் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்றுன்னா, அதாவது ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பின்னு, இந்த சென்டர் பின்னு ஹீட்ஸிங்கும் நேரடி கனெக்ஷன் இருக்குதுங்க. அதனால் வந்து மாஸ்பெட் நீங்கள் பயன்படுத்தல ஹீட்ஸிங் போகிறீங்கன்னா அந்த ஹீட்ஸிங் வேறு எதுலேயும் ஷார்ட் ஆகாமல் பார்த்துங்க. காரணம் வந்து இதில் வர ட்ரெயின் லோடு அப்படியே வந்து ஹீட்ஸிங்கில் இருக்கும். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் நீங்கள் வந்து 2 மாஸ்பெட் பயன்படுத்துகிறீங்களா ஒரே வேலைக்கு உண்டானதுன்னா, அப்போ வந்து ஒரே ஹீட்ஸிங்கில் வந்து 2 மாஸ்பெட் நீங்கள் பயன்படுத்தலாம். வெவ்வேறு வேலைக்காக பயன்படுத்துகிற மாஸ்பெட்டை எடுத்துகிட்டு வந்து வேறு சர்க்கியூட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு பெரிய ஹீட்ஸிங் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து ஒரே ஹீட்ஸிங்கில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 2 ட்ரெயினை ஒன்றா ஷார்ட் ஆகிட்டு மாஸ்பெட் போயிடுங்க. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த சீக்ரெட்டை பயன்படுத்திங்க.